3 ஸ்டெப் லேயர் கட் அட் ஹோம். கொஞ்சோண்டு ஹேர் இருந்தாவே நல்லா வால்யூமா காமிக்கும் இந்த ஹேர் கட்டுக்கு. எனக்கு பார்லர் போணும்னு ஆசை தான். பட் போய் ஹேர் கட் பண்ண சொன்னா ரொம்ப ஷார்டன் பண்ணி விட்டுறாங்க. இனியொன்னு பேசிக்கா ஒரு லேயர் கட் வித் பேங்க்ஸே 1.5K to 2000 கேட்குறாங்க. ஸோ ஐ தாட் வீட்லயே ட்ரை பண்ணலான்னு நல்லா வந்துச்சு. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஹேர் கட்னாவே ஆப்வியஸா ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்ணெய் தேய்ச்சீங்கன்னா ஒட்டி ஒட்டி இருக்கும். ஒழுங்கா கட் பண்ண வராது. ஸோ நல்லா ஹேர் வாஷ் பண்ணி சீரம் எதுவுமே போடல. அதனால கொஞ்சம் ட்ரையா தான் தெரியும். பட் கட் பண்ணிட்டு 2 to 3 டேஸ் கழிச்சு பாருங்க. ஹேர் செட் பண்ணலனாலும் அந்த ஹேரோட லேயர்ஸ் நல்லா தெரியும். கட் பண்ண அன்னைக்கு அவ்வளவா தெரியாது. வேணும்னா நீங்க செட் பண்ணுனீங்கன்னா அன்னைக்கே தெரியும். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஹேர ஒரு முன்னாடி வந்து போனி டெயில் போட்டுருங்க. இதுல மட்டும் தான் நம்ம கொஞ்சம் நெறைய ஹேர் கட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்லயுமே நெறைய ஹேர் கட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் தான் ட்ரிம் பண்ணுவோம். முன்னாடி வந்து ரப்பர் பேண்ட் போடுறீங்கன்னா எல்லா ஹேரும் அதுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. எது சின்னது பெருசு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. எல்லா ஹேரும் அந்த ரப்பர் பேண்ட்குள்ள டக் ஆயிருக்கணும். அதுல இருந்து இப்ப நீங்க ஷார்ட் பண்றீங்கல்ல, அதுதான் உங்க லென்த். எவ்ளோ வேணுமோ ஷார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்க இவ்ளோ தூரம் ஷார்ட் பண்ண போறேன். அவ்ளோ தூரம் கட் பண்ணிட்டேன்ல. இதுக்கப்புறம் ஃபுல்லா லைட்டா ஹேரையும் கோணையா வச்சுக்கணும். சிசர்ஸையும் கோணையா வச்சுட்டு லைட்டா ஜிக்ஸாக்கா கட் பண்ணுங்க. நெறைய ஹேர் போகவே கூடாது. சும்மா துண்டு முடி வெட்டுற மாரி வெட்டி, அதுலருந்து நீங்க எவ்ளோ வேணா ஷார்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எட்ஜஸ்லாம் வந்து அப்படியே கட்டோட நிக்காம ஒரு மாரி ஸ்மூத்தா பிளெண்ட் ஆன மாரி இருக்கும். இந்த ஒரு ஸ்டெப்ல மட்டும் தான் நம்ம நெறைய ஹேர் கட் பண்ணுவோம். சோ வந்து அந்த ஹேர் அளவு மட்டும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சின்னதா கட் பண்ணிட்டு பார்த்துட்டு வேணும்னா திரும்ப கட் பண்ணிக்கோங்க. பிரச்சனையே இல்ல. அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் எடுத்து விட்டா இந்த மாரி ஒரு யூ ஷேப் இல்ல பா ஷேப் ஹேர்ல தெரியணும். அப்பதான் இந்த ஸ்டெப்ப நீங்க கரெக்ட்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சுட்டு பின்னாடி ஹேர் பார்க்கும்போது அது வி ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரஸ்ட் ப்ராசஸ் கரெக்ட்டா வரும். இப்ப வந்து செகண்ட் ஸ்டெப். சும்மா கேட்ச் கிளிப் போடும்போது ஒரு அளவுக்கு ஹேர் எடுப்போம்ல காதுக்கு பின்னாடி இருந்து. அந்த மாரி ஒரு ஹேர் எடுத்துக்கோங்க. அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு மாரி ஒரு அளவுக்கு ஹேர் எடுத்துக்கோங்க. 2 சைடு நான் காமிச்சுக்கிற அளவுக்கு. அத தூக்கி முன்னாடி வந்து போனி டெயில் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம நெறைய ஹேர் குறைக்கணும்னு அவசியமே இல்ல. குறைச்சிடாதீங்க. நான் சொன்னேன்ல ஜிக்ஸாக்கா கட் பண்ணணும்னு. அந்த மாரி ஹேரையும் சரி, சிசர்ஸையும் சரி கொஞ்சம் கோணையா வச்சுட்டு அந்த கார்னர்ஸ மட்டும் கட் பண்ணுங்க. நீங்க 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் கட் பண்றீங்கனாலும் இதே ப்ராசஸ்ல ஸ்லோவா கட் பண்ணணும். கட் பண்ண ஹேர முன்னாடி பார்க்கும்போது இந்த மாரி தான் இருக்கும். யூஓ, பா ஷேப்லயோ இருக்கணும். அப்பதான் அது கரெக்ட். இப்ப பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதா? சைட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் லேயர் இருக்குன்னு. இத செட் பண்ணா தான் உங்களுக்கு டிஃபைன்டா என்னால காமிக்க முடியும். இப்போ 3 ஸ்டெப். இதுல வந்து ஐப்ரோ அளவுக்கு இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்து அதே போல ரப்பர் பேண்ட் போட்டு ஜிக்ஸாக் கட் தான் குடுக்க போறோம். இதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் வேணும்னா, இந்த காதுக்கும் ஐப்ரோக்கும் நடுவுல ஒரு லேயர் இருக்குல்ல, அங்கருந்து கூட ஹேர் எடுத்து பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு லேயர் இருந்தாவே உங்களுக்கு வந்து பவுன்சியா தான் தெரியும். நான் கட் பண்ணிக்கும்போது எனக்கு டவுட்ஸ் இருந்தது வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு கட் பண்ணும்போது அது வந்து கட் பண்ணும்போது என்ன கட் பண்ணாலும் அது ஈக்குவலான லைன்ல வந்த மாரியே தெரியாது. சோ நம்ம வந்து இந்த கோணையா ஹேர வந்து புடிச்சுக்கிறோம்ல, அதுல வந்து இருக்கிற பிசிறெல்லாம் எடுக்கிற மாரி பண்ணிருங்க. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எங்கேயாவது இருந்தாலும் அதையும் எடுத்துருங்க. அவ்வளோதான். அது ஜிக்ஸாக்கா இருக்கணும். இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கணும். அதுவே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. கட் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி பார்த்தா நெறைய முடி கிடக்குற மாரி இருக்கும். பட் கட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க, மண்டையில இருந்து முடி குறைஞ்ச மாரியே இருக்காது. பட் லேயர்ஸ் மட்டும் இருக்கும். அதனால தான் எனக்கு வீட்ல ஹேர் கட் பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது செகண்ட் டைம் இத ட்ரை பண்றேன். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அந்த யூ ஆர் பா முன்னாடி தெரியணும். பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு லேயர்ஸ் கண்டிப்பா தெரியும். அண்ட் அவ்வளவுதான். இதோட ஹேர் கட் முடிஞ்சது. இது போக உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பேங்க்ஸ் வேணும்னா நான் கட் பண்ணியிருக்கேன். அது பாருங்க. அதுவுமே வந்து ஆல்ரெடி நான் பேங்க்ஸ் கட் பண்ணி கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ அதை தான் ட்ரிம் பண்றேன். பேங்க்ஸ் கட் பண்றீங்கன்னா அது வந்து ஃபேஸ் ஃபார்மிங்கா ஒரு அளவுக்கு பண்ணிக்கோங்க. சும்மா சிசர் வச்சு இந்த ஹரிசாண்டலா இப்படி வெட்டிட்டீங்கன்னா அது சும்மா அப்படியே அப்ரப்டா நிற்கும். அதனால உங்க ஃபேஸ் ஷேப்ல சிசர் வச்சு வெட்டினா போதும். இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான லேயர் கட், பெர்ஃபெக்டான பேங்க்ஸ் இல்ல. பட் ஹேர் கட் பண்ணணும்னு எப்பாவது ஒரு அர்ஜ் இருக்கும். ஏதாவது பண்ணிக்கணும்னு. பட் வந்து ஹேர் கட் பண்றதுக்கும் பயமா இருக்கும். ஹேர் நிறைய போயிடுமோ. அந்த டைம்ல வீட்ல ட்ரை பண்ணலாம். அதுக்காக ஒரு எமர்ஜென்சி ஹேர் கட் தான் இது. நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அந்த ஆங்கிள் ஆஃப் த ஃபேஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி அப்படி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டா வந்துரும். அண்ட் இதை வந்து நான் கண்டிப்பா கர்லி ஹேர் பீப்புளுக்குலாம் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து சிவி கட் பண்ணும்போது ஒரு லேயர்ல இருக்கும். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லேயர் வந்துரும். இஃப் யூ ஹேவ் சில்கி ஸ்ட்ரெயிட் ஹேர் இல்லைன்னா வேவி ஹேர், ரொம்ப கர்லி இல்லாம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்குன்னா நீங்க கட் பண்ணுங்க. பட் கர்லி ஹேருக்கு சத்தியமா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். பட் ஸ்ட்ரெயிட் ஹேர், சில்கி ஹேர்னா 100% கேரண்டி எனக்கு வந்த மாதிரியே தான் உங்களுக்கு ஹேர் கட் வரும். வேவி ஹேருக்கும் ஓரளவுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். பேங்க்ஸ் கட் பண்ணும்போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ உங்க ஃபேஸ் முடியிற இடத்துல அந்த ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள், அதாவது இது கிட்ட ஆங்கிள் ஆஃப் த ஃபேஸ் கிட்ட வந்து முடியணும்னு நினைக்கிறீங்கன்னா
அத விட கொஞ்சம் கீழ வந்து கட் பண்ணணும். அப்பதான் அது லைட்டா அந்த கர்வ் குடுத்து வரும்போது அங்க வந்து நிக்கும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா அங்க கட் பண்ணீங்கன்னா, லிப்ஸுக்கு மேல தான் வந்து முடியும். அதுக்கப்புறம் பெரிய ரிக்ரெட் ஆயிடும். அதனால அது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு கட் பண்ணுங்க. இதே மாரி தான் உங்க ரைட் சைட் பேங்க்ஸும் நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்டரா நேர்வாங்க எடுத்து கட் பண்ணியிருக்கேன். சைடா எடுக்கணும்னா அதே ப்ரொசீஜர் தான். நீங்க எப்பவும் எந்த மாரி விடுவீங்களோ, அந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இத வந்து நான் வந்து செட் பண்ணியெல்லாம் காமிக்கல. என்கிட்ட செட் பண்றதுக்கு ப்ளோ ட்ரை பண்றதுக்குலாம் எதுவும் இல்ல. நான் ஹேர் கட் பண்ணி இந்த 2 டேஸ் கழிச்சு ஷூட் பண்ணது. கட் பண்ண அன்னைக்கு விட ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்க. இல்ல ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு விட 2 நாள் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு லேயர்ஸ் நல்லா தெரியும். அவ்வளோதான். எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மத்த விளாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. டாடா!